நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்முடைய நோக்கம் என்ன, எங்கே நம்முடைய தலைமுறைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். ஏன்னா நம்முடைய தலைமுறைகள் 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு தலைமுறையில் 2 தலைமுறையில் 1000 தலைமுறைகள் தோறும். இது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், சரியானபடி புரிந்து கொண்டார்களா அப்படின்னா முதல்ல பார்த்தா இல்லை, அப்போஸ்தலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு இயேசுவானவர் விளக்கி காட்டுகிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியுது. லூக்கா இந்த 24வது அதிகாரத்தில் என்ன விளக்கி சொன்னார் நமக்கு தெரியாது, அதை எழுதலை. இயேசுவானவர் என்ன சொன்னார்னு அதை எழுதலை, குறிப்பாக கொடுத்துறாரு. ஆனால் இயேசுவானவர் என்ன சொன்னார்னு அப்படியே உள்வாங்கி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளப்பட்டு நிரப்பின பின்பு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவானவர் சொன்னதை அவ்வளோதையும் நினைவு கூர்ந்து இப்பொழுது பேசுகிறாங்க. இயேசுவானவர் செய்த போதும் சரி, எல்லாம் மற்றும் அப்போஸ்தலர் எங்கே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சோ, ஒரு ஹீலிங் நடந்துச்சோ, அல்லது ஏதாவது ஒரு பிசாசுகளை துரத்தப்பட்டாலும் அதோட விடலை, இது நாங்கள் செய்யலை, இயேசுவானவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்தான்னு சுவிசேஷத்தை கொண்டு வர்றாங்க. ஒருத்தர் நல்லா எஜுகேட்டடாக இருந்தானா, அதாவது ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சதானா, ஹி ஹேஸ் அ கான்ஃபிடென்ஸ். ஆனால் இவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஆளுங்க. ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட் எங்கே இருந்தது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவத்தில் படித்து கொண்டு இருக்கிறாங்க பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து நாம் தர்க்கித்து கொண்டிருக்கிறோம், பேச்சாடலில் ஈடுபட்டிருக்கிறோம். அநேக உதாரணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளை எடுத்து எங்கே நாம் இதிலிருந்து வழி விலகி இருக்கிறோம். ஒரு தடவை சொல்லும்போது அருமையான சகோதரர் சொன்னார், ஒரு சின்ன ஒரு டிகிரி மாறினாலும் எங்கேயோ போய் முடிஞ்சிருதுன்னு தம்பி சொன்னாங்க. அதனால் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்முடைய நோக்கம் என்ன, எங்கே நம்முடைய தலைமுறைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். ஏன்னா நம்முடைய தலைமுறைகள் 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு தலைமுறையில் 2 தலைமுறையில் 1000 தலைமுறைகள் தோறும். போன தடவை நம்ம பார்க்கும்போது எப்படி பவுலடியார் தீமத்தை கொடுத்தார், தீமத்தை எப்படி உண்மை உள்ளவர்கள் கொடுக்கார், அவர் உண்மை உள்ளவர்கள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும், உனக்கு ஒப்புவிக்கப்பட்டது அப்படிங்கிறார். ஒப்புவிக்கப்பட்டது ஹேண்டட் ஓவர் டு யூ. இதை எப்படி நம்ம தலைமுறையாக கொண்டு போகணும். இது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், சரியானபடி புரிந்து கொண்டார்களா அப்படின்னா முதல்ல பார்த்தா இல்லை, அப்போஸ்தலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு இயேசுவானவர் விளக்கி காட்டுகிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியுது. விசேஷமாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வருவோம்னா 1வது அதிகாரத்திலே பார்க்குறோம், அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகள் 2 இருக்குது. ஜீசஸ் வாஸ் டூயிங் அண்ட் டீச்சிங். அதை மறுபடியும் தொடர்ந்து அவர் செய்கிறார். இப்போ சரீரத்தில் இருந்து செய்தவர் இந்த நம்முடைய சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கணும். இப்பொழுது ஆவிக்குரிய சரீரமாக இந்த சபையாக அவர் செய்ய போகிறார். எனவே எந்த இயேசுவானவர் இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கிறோமோ அதே இயேசுவானவருடைய ஆவியானவர் தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் தொடர்ந்தவர்கள் நடத்தி கொண்டு இருக்குது. எனவே 2 வித்தியாசமானது கிடையாது. அப்போஸ்தலர்கள் முதலாவதாக பெற்றவர்கள், அவர்கள் சரியானபடி அதை எடுத்து சொல்லுகிறார்களா என்று பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், ஆதி அப்போஸ்தலருடைய அந்த உபதேசிக்கக்கூடிய ஊழியமே என்னவென்றால், அதாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் 2ஐயும் அடிக்கடி சேர்த்துருவாங்க. 3 இதை அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், உபதேசிக்கிறவர்கள் 3 தான் முக்கியமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், முதலாவதாக சபையிலே அப்போஸ்தலர்கள், 2வதாக தீர்க்கதரிசிகள், 3வதாக போதகர்கள். அப்படி தான் 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேருடைய முக்கியமான வேலை என்னென்னா, இந்த முந்தைய ஏற்பாட்டிலே உள்ள கிறிஸ்துவானவர் யார், அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருக்கிறார், அவர் எதற்காக மரித்தார், உயிர் தெழுந்தார் அப்படின்னு அதைத்தான் விளக்கி சொல்லுவது தான் முக்கியமான ஊழியமாக வைத்திருந்தார். அப்போஸ்தலர் ஊழியம் அதுதான், தீர்க்கதரிசன ஊழியம் அதுதான். இன்றைக்கி நடக்கிற தீர்க்கதரிசன ஊழியத்துக்கும் அதுக்கு ரொம்ப வித்தியாசம். அவங்க செய்த போதகம் அதை தீர்க்கதரிசன ஊழியம்னு அன்றைக்கி சொல்லும்போது என்னென்னா, வேதாகமத்திலிருந்து எடுத்து அன்றைய நாட்களுக்கு உள்ள செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏதோ என்னமோ நடக்கணும் பொதுவாக அடிக்கிறதில்ல. போதக ஊழியமும் அதான் இருந்துச்சு, உபதேசிக்கக்கூடிய ஊழியம். இந்த 3 முக்கியமாக இருந்திருக்கிறாங்க. மற்ற 5 முக்கியமான ஊழியக்காரர்கள் இருந்தாலும் இந்த இதாவது எபேசியர்கள் இன்னும் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் இது 3 முக்கியமானது இருந்திருக்கு. இவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா உபதேசிப்பது, அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவர்களுக்கு உபதேசிப்பது. இந்த கெரிக்மா அண்ட் டிடாக்கே 2லேயுமே இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலராகிய பேதுருவானவர் 5 பிரசங்கங்கள் பண்ணதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது
25லேருந்து 30% எழுத்துக்கள் ஒருத்தருடைய யாரோடைய பேச்சாக தான் இருந்திருக்கு. மற்ற ஒரு சொல்கிறது 70% தான் அதாவது நடந்தவைகள் நடவடிக்கைகளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேச்சுகளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25%லேருந்து 30% வரைக்கும் பேச்சு தான். எல்லாத்தையும் அவர் நுணுக்கமாக இருக்கிறார். என்ன நான் சொல்லிட்டு வந்த ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், லூக்கா இந்த 24வது அதிகாரத்தில் என்ன விலைக்கு சொன்னார்னு நமக்கு தெரியாது. அதை எழுதலை. இயேசுவானவர் என்ன சொன்னார்னு அதை எழுதலை, குறிப்பாக கொடுத்துட்றாரு. ஆனால் இயேசுவானவர் என்ன சொன்னார்னு அப்படியே உள்வாங்கி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளப்பட்டு நிரப்பின பின்பு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவானவர் சொன்னதை அவ்வளோதையும் நினைவு கூர்ந்து இப்படி பேசுகிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் இப்போ பேதுருவானவர் பேசுகிறார். 5 பிரசங்கங்கள் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்துருக்கோம். என்னெல்லாம் 2வது அதிகாரத்தில் பேசுகிறாரு. அதாவது அதனுடைய பின்னணி என்னென்னா, பெந்தேகோஸ்தே தினத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். வெவ்வேறான பாஷைகளிலே அவர்களுக்கு புரியும்படியாக ஜென்ம பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை நான் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. இது என்னவாய் முடியுமோன்னு சொல்லும் பொழுது அவர் எழுந்திருந்து அது 14வது வசனத்திலேருந்து அந்த பேசுகிறத பார்க்குறோம். சரி, நம்ம அது போன ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? அதுலேருந்து 36வது வசனம் முடியும் பொழுது கடைசியாக சொல்ல, இந்த இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி எல்லாரும் அறிய கடவுன்னு, எல்லாரும் அறிய கடவுள் என்பது ஒரு பிரகடனம். அந்த வார்த்தை பிரகடனத்துக்கு தான் இந்த கெரிக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சூத்திரம் மாதிரி. இப்படி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை ஒரு முக்கியமான தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்கிறாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதோடு கூட அவர்கள் பேசின இடத்துக்கு தக்கபடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் தலைப்பு செய்தி அதான், இது அந்த இந்த அவுட்லைன் இதுதான் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக வேறு எங்கே நம்ம பார்க்குறோன்னா 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரோட பின்பகுதி என்னன்னு பார்க்குறீங்க? 3வது அதிகாரத்தில் அது பின்னணியம் பாணி எழும்பி நடந்த உடனே அவர்கள் எல்லாரும் பேதுருவை நோக்கி பார்க்குறாங்க. ஆமாம், பேதுரு சொல்றாரு, இது என்னால உண்டானது அல்ல, நம்ம சொல்ல என்னுடைய சக்தினாலாவது பக்தினாலாவது இல்லை, என்னுடைய சக்தினாலாவது பக்தினாலாவது கிடையாது, இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர் பிரசங்கிக்க. அதாவது எங்கே ஒரு ஹீலிங் நடந்தாலும் அதனோட கூட சேர்ந்து இயேசுவானவர் செய்த போதும் சரி, எல்லாம் மற்றும் அப்போஸ்தலர் எங்கே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சோ, ஒரு ஹீலிங் நடந்துச்சோ, அல்லது ஏதாவது ஒரு பிசாசுகளை துரத்தப்பட்டாலும் அதோட விடலை, இது நாங்கள் செய்யலை, இயேசுவானவர் நம்முடைய பாவத்திற்காக மாதிரி தானே சுவிசேஷத்தை கொண்டு வர்றாங்க. இயேசுவின் ரட்சிப்பை குறித்து, அவர் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஆமாம், சப்போஸ் அதோட விட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? அதாவது இயேசுவை பற்றி சொல்லலாம், ஆமையா நான் தான் பண்ணேன், இது இன்னொரு உங்கள் ஊரில் ஒரு பெரிய மீட்டிங் போடுங்க, வந்துடுறேன், சுகமளிக்கும் கூட்டம், சப்பானிகளை எழுந்து நடக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்ல. 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் வரும்போது அதனுடைய பின்னணி என்ன? இது 3வது அதிகாரம் 11 முதல் 26 வசனங்கள் வரைக்கும் இருக்கும். நம்ம அதை இன்னைக்கு நம்ம இன்றைக்கோ இல்லை அந்த வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதை பார்க்கணும். ஏன்னா 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், நிறைய இடங்களில் அவர் முந்தைய ஏற்பாட்டில்னு சொல்கிறார். மறுபடியும் நம்ம திரும்ப பார்க்கலாம், அதை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அதுக்கு அடுத்ததாக 4வது அதிகாரத்தில் உள்ள பின்பகுதி இந்த சுகமான சப்பானி இருக்காரு. இப்போ இவங்களை கூப்பிட்டு பிரதான ஆசிரியர் இவங்கெல்லாம் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீங்கள் இதை எந்த வல்லமையினால செய்கிறீங்க அதை சொல்லு கேட்குறாங்க. அப்போ ஒரு சுருக்கமாக சுவிசேஷத்தை மறுபடியும் சொல்கிறத பார்க்குறோம். ஆமாம், 4வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப 13வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். என்ன சொல்கிறாரு, இவர்கள் படிப்பறியது இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்களுக்கு இருக்க வார்த்தை என்ன, இடியாட்டிக் பீப்புள், தே ஆர் இடியட்ஸ். என்ன படிப்பறிவு, இல்லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட் இடியட்ஸ். ஆனால் அவங்களுடைய பேசக்கூடிய அந்த திறமை இருக்குல்ல, ஞானம், அதாவது தைரியம், அந்த தைரியம் இந்த ஹையஸ்ட். அதாவது நீங்கள் நாம் இன்னொரு இதை வாசிக்கும் போது படிக்கலாம், இந்த என்சைக்ளிக்கல் சுற்றறிக்கை கடிதங்களை படிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தைரியம் இருக்குல்ல, அதுதான் the highest point of educated people. ஒருத்தர் நல்லா எஜுகேட்டடாக இருந்தானா, அதாவது ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சதானா, he has a confidence. ஆனால் இவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஆளுங்க. ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட் எங்கே இருந்தது என்னென்னால் இயேசு கிறிஸ்துவத்தில் பறித்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும், 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 5வது அதிகாரமும் ஒரு எதிர்ப்பின் மத்தியில் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிற்குது. ரொம்ப தெளிவாக அதில் அடிக்கிறார் இல்லை, 29 முதல், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். எல்லாம் இந்த 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும்.
அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 10வது அதிகாரத்தில் இதனுடைய பின்னணி பின்பகுதி கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதி வீட்டில் புறஜாதிகளுக்கு முதல் முறையாக அறிவிக்கிறார். புறஜாதிகளுக்கு முதல் முறையாக அறிவிக்கும் பொழுது அவர் இதை சொல்கிறார். பேதுருவானவர் போகிறதுக்கே தயங்குறாரு. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பின்பதாக நாம் பார்க்கிறோம் ஸ்தேவானுடைய பிரசங்கம் முழுமையாக 7வது அதிகாரத்தில் 1 முதல் 53 வசனம் கொடுக்குறாரு அவருக்கு, ஒரு ஆளுக்கு ஃபுல் ஸ்டோரி. அதை குறித்து இது பண்ணும்போது 6வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க, அவனோட கூட இவங்களால நிற்க முடியும், அவனோட ஞானத்துக்கு நேராக இவங்களால நிற்க முடியல அப்படின்னு சொல்லி. அதாவது இவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் பேதமைகள்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய அப்போஸ்தலரே எப்படின்னா படிப்பறிவுதலார்கள். இந்த ஆள் பேசுகிறோடைய இவங்களுடைய எதுக்கு கூப்பிட்டாங்க இவரை? பந்தி விசாரணைகள், சர்விங் பண்ணுறது கூட்டம். இவருக்கு முன்னாடியே நிற்க முடியல. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாது இருந்தது. எல்லாரும் உடனே தான் வித்தியாசமாக பேசுகிறாங்க. இயேசுவானவருக்கு சொன்ன அதே குற்றச்சாட்டுகளை கொண்டு வர்றாங்க. நம்ம அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்தேவான் பேசினது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசியிருப்பார். நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த முந்தைய ஏற்பாட்டில் எப்படி பங்கு பங்காக வகை வகையான்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி பேசியிருப்பார். ஆதி முற்பிதாக்கள் ஆரம்பித்து அப்படியே யாத்திராமன் வரும் எல்லா ஆகமங்களையும் அப்படியே ஆமாம். முன்னாடி உள்ள எபிசோடில் நம்ம இதை வந்து நம்ம 3 எபிசோட் நம்ம பார்த்துருக்கோம். இதை இருந்தாலும் குயிக்காக நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஸ்டோரி, அதாவது மாபெரும் வரலாறு எப்படி ஆதி சபைகளிலே கொடுக்கப்பட்டது. இன்னும் நீங்கள் சொன்னது மறுபடியும் நான் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஆனால் இந்த எழுதின ஆசிரியர் வந்து ஒரு ஜென்டைல். அவர் எழுதினதெல்லாம் நிறைய வாசித்ததெல்லாம் யாருன்னா அந்த ஜென்டைல் சர்ச்சஸ். அப்போ ஏன் எழுதுகிறாருன்னா, இப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்களும் நானும் படிச்சுக்கணுங்கிறதுக்காக எல்லா சர்ச்சைகளுக்கும் எழுதுகிறார். அவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் சரி, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் பொதுவாக யார் உடனடியாக பெற்றவர்கள் என்றால் பவுலடியார் ஆரம்பித்த சபைகளில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட் ஹேண்ட் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அவங்களுடைய இந்த சபைகளுக்கு தான் குறிப்பாக எழுதியிருக்கிறார். இவர் இவ்வளதையும் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் இதை படிக்கணும். உடனே இது வரைக்கும் தெரியலைன்னா இனிமேவது படிக்கணும். இப்போ இந்த ரோம சபைகள் அல்ல கிரேக்க சபைகள்லாம் இப்போ எதில் திடப்பட வேண்டும் என்றால், இந்த போதனைகளே திடப்பட வேண்டும். அந்த போதனை என்ன? இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இன்றைக்கி. இது இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான நற்போதனைகள் இருக்குது. ஆனால் அந்த நற்போதனைகள் மற்ற இடத்துல உள்ளது, நீ நல்லவனாக படைக்கப்பட்டிருக்க, நீ நல்லவன், அதனால் நீ நன்மையை செய்யன்னு சொல்லுவாங்க. இல்லை, தன்னுடைய சுயமான ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்து என்னுடைய கட்டுப்பாட்டின் மூலமாக நான் நல்லவனாக இருக்க முடியும், இந்த செல்ஃப் வில். ஆனால் நம்முடைய இது என்னென்னா, நாம் நல்லவனாக படைக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தில் விழுந்து போனால் நான் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய நீதியை நமக்கு வைத்திருக்கிறபடினாலே நான் அவருடைய நீதிக்கு உகந்தவனாக நடக்க வேண்டும். இப்போ என்னுடைய எல்லா மாரல் இதுவும் எங்கேருந்து வருதுன்னா, இட்ஸ் நாட் ஃப்ரம் மைண்ட், என்னுடைய சுயத்திலேருந்து வரலை, கிறிஸ்துவிலேருந்து வருது. த ஹையஸ்ட் மாரல் வேல்யூ யூ ஆர் ஹேவிங். மற்ற இந்த கிரேக்க ஃபிலாசபர்லாம் என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் த கிரேட் பர்சன், யூ ஆர் த கிரேட் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கிரியேச்சர். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறபடினாலும் கொண்டு வர்றோம். எனவே இங்கே கொண்டு வர அவ்வளவையும் அவங்க என்ன செய்கிறாங்க, சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் சுவிசேஷம்னா என்னென்னு தெரியணும், அது எங்கேருந்து வரும்னு தெரியணும். இதைத்தான் அவர் சொல்லிட்டு வர்றார். ஸ்தேவானுடைய பிரசங்கத்துலேயும் அதுதான். அடுத்ததாக பவுலடியாருடைய பிரசங்கத்துலேயும் அது 13வது அதிகாரம் 13 முதல் 41 வசனங்களில், அதனால் பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, அதாவது கலாத்தியா பகுதியில் உள்ள அந்தியோகியாவில் ஒரு பிரசங்கம் சேர்றதை பார்க்குறோம். அதையும் அவர் ரொம்ப தெளிவாக கொண்டு வர்றாரு. ஆனால் அதாவது ஒருடைய கண்ணோட்டம் இருக்குல்ல, யார் எங்கே வந்து அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு. இப்போ பேதுருவானவரும் சரி, அடுத்ததாக ஸ்தேவானும் சரி, அதிகமாக அவர்கள் ஆரம்பிக்கிறது வந்துங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, 12வது அதிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வரும்பொழுது பவுலடியார் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்க மாட்டார், முற்பிதாக்களுடைய அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதிகமாக அவர் தாவீதினுடைய சந்ததி, அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசுவார். ஏன்னா நம்ம வந்து நம்ம ரோமர்கள் நிறுவனத்தில் நம்ம பார்த்தோம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும்
சுவிசேஷத்தை ஒட்டு மொத்தமாக சுருக்கமாக சொல்லும்போது அடிக்கடி அவர் சொல்கிறார். இந்த சீட் ஆஃப் ஆபிரகாம் அவங்க சொல்லும்போது இவங்க இந்த சீட் ஆஃப் டேவிட் ஏன் அதை கொண்டு வர்றாங்கன்னா இயேசு தான் மேசியாங்கிறத முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கடி எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. பவுலடியாருடைய பிரசங்கத்தை நம்ம 13வது அதிகாரத்தில் 13 முதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 41 வசனங்களில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ரெண்டாவது குறிப்பாக நம்ம வந்து குயிக்காக நம்ம பார்ப்போம். முன்னாடி பார்த்தாலும் ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம்.